வெல்கம் டு ஜெய்சை டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 5 மற்றும் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்க தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி. மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தொல்லவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே பொதுமக்கள் 63 வகையான பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் எங்கு 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருப்பத்தூர். திருப்பத்தூர் அருகே 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய எரிசக்தி கண்காட்சி 2024 எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பானாஜி. இந்திய எரிசக்தி கண்காட்சியின் 2வது பதிப்பானது பார்த்தீங்கன்னா கோவாவின் பானாஜியில் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லண்டன். உலகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நகரங்களின் பட்டியல் 2023. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன் முதலிடம் பிடித்துள்ளது. இதில் 2வது இடத்தில் அயர்லாந்தின் தலைநகரான டப்ளின் இடம்பெற்றுள்ளது. பெங்களூர் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 6ஆம் இடம் பிடித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 2ஆம் இடம் பிடித்துள்ளது. தற்போது 6ஆம் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 66வது கிராமி விருது வழங்கும் விழா எங்க நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. 66வது கிராமி விருது வழங்கும் விழாவானது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்றது. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான கிராமி விருதானது சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் பாடகர் சங்கர் மகாதேவனின் சக்தி இசைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த இசைக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் மொமெண்ட் என்ற ஆல்பத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான கிராமி விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா RRR படத்தின் நாட்டு 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 பாடலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனில் குமார் லஹோட்டி. இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அனில் குமார் லஹோட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்புத்துறை மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் பார்த்தீங்கன்னா ட்ராய். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஆணையமானது பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகமானது டெல்லியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சதா தன்ஷிக் எனும் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சதா தன்ஷிக் கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற முதலாவது கூட்டு இராணுவ போர் பயிற்சியாகும். மேலும் இந்த இராணுவ போர் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானின் மகாஜன் பகுதியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதுகாப்பான இணைய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 6. பிப்ரவரி 6 பாதுகாப்பான இணைய தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது பாதுகாப்பான மற்றும் சிறந்த இணையத்தை வழங்கும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பான இணைய தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 5 மற்றும் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.